டப்பா டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா அப்படின்ட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க நேற்று. அதை பார்த்து எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க, எத்தனை பேர் அதை பார்த்து செம்மையாக காண்டானீங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. இப்போ நம்ம ப்ரோமோ 1 வீடியோ வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராணி டாஸ்கில் யாரோட ஆட்சி வந்து சூப்பராக நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. எங்க சார் ராஜா ராணி ஆட்சி நடந்தது? நாங்க எப்படி இங்கேருந்து உட்காந்து ஷோவ பார்த்துருந்தோமோ, அதே மாரி தான் அவங்க 2 பேரும் அங்கேருந்து உட்காந்து ஷோ பார்த்துருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்த்தா அதே மாரி தான் அருண் எந்திரிக்கிறாரு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா, தளபதி தான் சார் பவரா இருந்தாங்க அப்படின்றாரு. நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, சிம்மாசனத்தில எதுவும் கம் எதுவும் போட்டு ஒட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னாரு. ரொம்பவே கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. நம்மளுமே நேத்து வீடியோஸ்லலாம் அதுதான் சொல்லியிருப்போம். அந்த சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததா என்னன்னு தெரியல. அதில உட்கார்ந்தவங்க ஒரு போஸாவே உட்கார்ந்திருந்தாங்க. பாத்தியா ராஜபரம்பரை இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தளபதி அண்ட் ராஜகுரு வந்து ஓவர் ஷேடோ பண்ண மாரி உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் முத்து என்ன சொல்றாருன்னா, அவர் எந்திரிக்கிறப்போலாம் நெஞ்சாங்குட்லயே டம்முன்னு அடிச்சு திரும்ப உட்கார வச்சுட்டாங்க சார் அப்படின்னாரு. நீ பொத்திட்டு உட்கார்ற. அது என்னமோ உண்மைதான். அந்த சைடு ராஜா ரொம்ப பாவமா தான் உட்கார்ந்திருந்தாரு. அவரோட பவரே அவர்ட்ட இல்லாத மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வைல்ட் கார்ட்ல கிடைச்ச ஒரு சான்ஸ ராணுவ ஒழுங்காவே பயன்படுத்திக்கவே இல்ல அப்படின்றாங்க. அதுவுமே ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான். இந்த ப்ரோமோவ பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்க மேக்ஸிமம் பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கு. அதாவது ராஜகுரு அண்ட் தளபதி இவங்க தான் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ராஜா ராணி அங்க ரோலே இல்ல அப்படின்றது. பட் ஏன் இது வந்து வீக்கெண்ட் இவரு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? டாஸ்க் எண்ட் பஸர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க. உட்காந்து நிறைய டாஸ்க் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன் அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? ராஜகுருகிட்டயோ இல்ல தளபதிகிட்டயோ போயிட்டு பர்சனலா நீங்க வந்து ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ற மாரி இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ராஜா ராணி கிட்ட போயிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க ரொம்பவே அமைதியா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 2 நாள் டாஸ்க் நடக்குதுன்றப்போ, ஒரு நாளாவது அந்த டாஸ்க்க சுவாரஸ்யமா பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வீக்கெண்ட்ல இவங்க கேட்குறப்போ மட்டும் எல்லாரும் கரெக்ட்டா பாயிண்டா சொல்றாங்க. சரி ஓகே. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா? அந்த கேள்விக்கு மறக்காம கமெண்ட் போடுங்க. இல்ல நான் என்ன கேட்டேன்? அது என்ன கேள்வி? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல போடுங்க. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.